செல்போன் டவரால புற்றுநோய் பாதிப்பு அதிகரிச்சதோட பெண்கள் குழந்தையின்மையால பாதிக்கப்பட்டிருக்கிறதா ஏராளமானோர் ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்திருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சேலம் மின்னாம்பள்ளி ரயில்வே கேட் பகுதியில் வசிக்கும் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செல்போன் டவர் அமைத்ததால் ஒருவருக்கு மட்டுமே இருந்த புற்றுநோயானது பலருக்கும் அதிகரித்துள்ளதாக குற்றஞ்சாட்டியுள்ளனர். செல்போன் டவரினால்தான் பெண்களுக்கு கருமுட்டை சிதைவு ஏற்பட்டு குழந்தை பேறு இல்லாமல் தவிப்பதாகவும் பலரும் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். எங்களுக்கு ஏற்கனவே டவர் இருக்கும் போதே இன்னொரு டவர் வச்சிருக்காங்க ஒரு 20 அடி தூரத்துல. அதுல ஏற்கனவே எங்களுக்கு கேன்சர்ங்கிறது ஒரு ஊர்ல எப்பயோ ஒருத்தருக்கு மட்டும்தான் இருந்தது. இப்ப அதிகபட்சமா எல்லாத்துக்குமே இருக்குது. ரெண்டாவது குழந்தை இல்லாம நிறைய பெண்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க. நானே ட்ரீட்மெண்ட்டுக்கு போனப்ப எனக்கு கருமுட்டை சிதைவு ஏற்பட்டது. ஏன்னா உங்க ஊருக்காரங்க எல்லாத்துக்கும் இதே ப்ராப்ளம்னு சொல்லி தான் எங்களுக்கு ரிப்போர்ட் வந்தது. எதனாலன்னு பார்த்தா அந்த டவர் ஆளானதான் எங்களுக்கு இப்ப தெரிஞ்சுது. அந்த ப்ராப்ளத்துக்காக அவங்க நிலத்துக்காரங்க அக்கம் பக்கம் வீட்டுல ஒருத்தர் கூட பர்மிஷனும் வாங்கல. டவரால தாங்க சார் சொல்றேன். எங்க ஊருக்கு நிறைய பேத்துக்கு குழந்தை இல்லாத இன்மை தான் இருக்குது. அதிக ட்ரீட்மெண்ட் எடுக்க போனாலும் பக்கத்து வீட்லயுமே நாங்க டெஸ்ட் பேபி தான் குழந்தை வச்சிருக்காங்க. அவங்களும் குழந்தை இல்லாம இருந்து ட்ரீட்மெண்ட் தான் எடுத்திருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.